மகன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். அன்பான இறை மக்களே, இந்த நாளினுடைய சிந்தனைக்காக பாகமம் 30ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே ஆண்டவராகிய கடவுள் மிக எச்சரிப்போடு தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கிறார். உனக்கு விளைவது ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாய் இருக்கும் என்று சொன்னார். உலக வாழ்க்கையிலே அன்பான இறை மக்களே, துன்பமும் இன்பமும் கலந்ததுதான். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு மனிதர் இவ்வாறாக பேசுகிறார். உனக்கு துன்பம் பிடிக்குமா, இன்பம் பிடிக்குமா? இன்பம் அவ்வப்போது வந்து போகும், துன்பம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கும். ஆகவே துன்பம்தான் எனக்கு மிக மிக பிரியமான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் ஒரு இழப்பை சந்திக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தாயை, தகப்பனை, உறவினரை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை இழக்கிறோம். இழந்தபோது அந்த துன்பத்தின் வழியிலே நாம் நடந்து வந்தால்தான் இன்பத்தினுடைய பாதையை நாம் அட்லீஸ்ட் பார்க்கவாவது முடியும். துன்பமே வேண்டாம், எனக்கு இன்பம்தான் போதும் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது இன்றைக்கு உலக வாழ்க்கை நமக்கு கசப்பாகத்தான் கிடைக்கும். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலும் காணப்படுகிற ஒரு குருட்டுத்தனமான ஒரு பக்தி, எனக்கு எப்பொழுதும் ஒரு ராயல் லைஃப், ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டாம், ஒரு பொய்யான மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. எப்பொழுதும் நான் அழகாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், சமாதானத்தோடு இருக்கிறேன், செல்வப்பெருக்கோடு இருக்கிறேன், என்னை சுற்றி உறவினர்கள் இருக்கிறார்கள், என்னை சுற்றி என்னுடைய ஜனத்தார் இருக்கிறார்கள் என்ற அந்த பெருமிதம்தான் இன்றைக்கு கடவுளை விட்டு நம்மை பிரிக்க காரணம். ஆகவே இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக நாம் வாழும் பொழுது நம்மிடத்தில் இன்பத்தை ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசுவும் கூட இன்பத்தை அவர் ஒரு நாளும் ஏற்கவில்லை, வரவேற்கவில்லை, நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர் துன்பத்தையே தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். துன்பம் இல்லை என்றால் இன்பத்தை பார்க்க முடியாது. அந்த துன்பத்தை அறியாதவன் இன்பத்தை அறிய முடியாது. இன்றைக்கும் கூட அதிகமாக துன்பப்பட்டவர்களுக்குத்தானே அந்த நிழலின் அருமை புரியும். பசியால் வாடியவருக்குத்தான் கூழும் அமுதமாக ருசிக்கும். இன்றைக்கு காரத்தை உணராதவர்களுடைய நாவிலே இனிப்பின் முழுமையான சுவை எப்படி உணர முடியும்? கண்ணீரோடு விதைக்கிறவன் அக்களிப்போடு எப்படி அறுவடை செய்வான்? வாழ்க்கையில் துன்பப்பட்டு உழைப்பவர்களே இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஒளியிலே இருப்பவர்கள் தான் ஒளியினுடைய அருமையை தெரிந்து கொள்ள முடியும். தோல்வியை தழுவாதவர்கள் ஒரு நாளும் வெற்றியின் படுமை முழுமையான மகிழ்ச்சியை உணர முடியாது. ஆகவே அன்பான இறை மக்களே, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விளைவதும் ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாக இருக்கும். எப்பொழுது என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து நடக்கும் பொழுது, என்னுடைய கட்டளைகளை பற்றி கொண்டு நடக்கும் பொழுது, அவைகள் உனக்கு விளைவையும் உன்னுடைய விளைச்சலை பெருத்தாக்கும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஆரோக்கியத்தை பெருக்கி உன்னுடைய ஆயுசு நாட்களை அதிகரிக்க செய்யும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். அன்பான இறை மக்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சொற்பகால வாழ்வில் நாம் செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கக்கூடாது. நாம் செய்வது தவறாக இருக்கலாம், ஒருவேளை அநீதியாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் நாம் அந்த இன்பமான வாழ்வை கடவுள் முற்பிதாக்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த சுதந்திரமான தேசத்தை பார்க்க முடியும். அந்த தேசத்துக்கு இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? அன்பின் இயேசுவே, உம்முடைய அளவிலாத இரக்கத்தையும் கிருபையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆழமான சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உலக குழந்தைகள் நாள் என்று ஐக்கிய நாடுகள் உலகளாவிய அளவில் 1954ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி நிறுவப்பட்டிருக்கிற சுவாமி, அந்த காரியத்தை இந்த நாளிலே நினைவுகூர்கிறோம். இஸ்ரவேலினுடைய குழந்தைகளாக, இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய குழந்தைகளாக, யாவேனுடைய குழந்தைகளாக இன்றைக்கு
இருக்கிறோம். உம்முடைய போதனையை நாங்கள் தட்டாதபடி, தவிர்க்காதபடி, உணராதபடி இல்லாமல் போதனைக்கு செவி கொடுத்து அவற்றிலே நடந்து நாங்கள் முழுமையான இன்பத்தை அனுபவிக்க எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் தூய ஆவியினுடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.